ஒரு பானை சோத்தில் ஒரு முழு பூசணிக்காயும் மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது என்னன்னு தெரியுங்களாங்க? நான் சொல்கிறேன் கேளுங்க. குப்புசாமி தெரியாங்க, அவர் பெரிய பூசணிக்காய் தோட்டம் ஒன்று இருந்துதுங்க. அதில் டெய்லியும் யாருக்கும் தெரியாமல் ஒரு பூசணிக்காய் திருடிட்டு போயிடுவாருங்க. என்னன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பார்த்தாங்க. திடீர்னு எல்லோரும் இருக்கும்போது திடீர்னு பூசணிக்காய் திருடிட்டு போகும்போது அவங்க பார்த்துட்டாங்கங்க. ஓ, இவன் தான் பூசணிக்காய் திருடன்னு சொல்லி குப்புசாமி கூப்பிட ஆரம்பித்தாங்கங்க. அப்புறம் குப்புசாமி எங்கே பார்த்தாலும் போய் குப்புசாமி வீடு எது அப்படின்னு யார் கேட்டாலுமே குப்புசாமி வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, பூசணிக்காய் திருட வீடுன்னு தான் சொல்லுவாங்க. இப்படி அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தர் தான், அவன் பேர் அப்புசாமி. அவங்க அப்பா திடீர்னு இறந்தும் போயிட்டாங்க. கடைசியாக பூசணிக்காய் திருட வீடுங்கிற பேர் மறையவே இல்லை. அது இருந்தாலும் அவன் பையனுக்கு அந்த பேர் போகணுன்ற ஆசை. ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டான், பூசணிக்காய் திருட வீடுன்னு தான் சொல்கிறாங்க, இந்த பேர் போகணும், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த முனிவர் என்ன சொன்னாராமா, நீ யார் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்தாலுமே வரவங்களுக்குலாம் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. இவனும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுவானாமா. டெய்லியுமே சாப்பாடு போடுவானா. அவங்க வீட்டு அடுப்பு அணைஞ்சதே இல்லையாம்மா. திடீர்னு ஒருத்தர் வந்து அப்புசாமி வீடு எது அப்படின்னு கேட்கும்போது தான் எல்லாருக்கும் சோறு போடுவார் வீடா, அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா. இதாங்க முழு பூசணிக்காவை ஒரு பானை சொத்தில் மறைச்ச கதை. பூசணிக்காய் திருட வீடு போய் சோறு போடுற வீடு வந்துருச்சு.